CBSE Class 10 2024 அதோட பேசிக் மேக்ஸ் பேப்பரில் நம்ம இப்போ 1 mark கொஸ்டின் நம்ம 1 to 20 வந்துட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் k த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் kx square minus 4x minus 7 is 2. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆல்ஃபா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இது என்ன அப்படின்னா ஆல்ஃபா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், சின்றது கான்ஸ்டன்ட், ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம a is equal to c by alpha into beta. ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k is equal to minus 7 by 2 அப்படின்னாலும். ஸோ நம்ம minus 7 by 2 ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் சம், if an AP if a is equal to 8, a10 is equal to minus 90, then the value of t. So first term வந்துட்டு a 8 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th term வந்துட்டு minus 19. 10th termோட ஃபார்முலா வந்துட்டு என்ன, a plus 90, அதாவது a plus n minus 1 into d தான் வந்துட்டு nth term of an AP. ஸோ இந்த 10th term கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு a plus 90 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். a plus 90 is equal to minus 19. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு d மட்டும் தனியா இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இது நம்ம ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏவும் கேன்சல் ஆகி 9d is equal to minus 27 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ d is equal to minus 3. ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி. Midpoint of the line segment joining the points minus 1 and 8 3 by 2. So இதுக்கு நம்ம midpointக்கான ஃபார்முலா வந்துட்டு என்ன, x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. So இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா minus 1 plus 8 by 2 minus 1 plus 8 by 2, அதுக்கடுத்து 3 by 2 plus 3 by 2. ஸோ இதை நம்ம ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு 7 by 2 and 9 by 4. இது ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி. Fourth question, if sin theta is equal to 1 by 3, secant theta is equal to. Sin theta அப்படின்னா height by hypotenuse. ஸோ இந்த இடத்துல height வந்துட்டு நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், hypotenuse வந்துட்டு 3ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு secant theta வந்துட்டு 1 by cos theta, அதாவது reciprocal of cos theta. cos theta ஓட ஃபார்முலா வந்துட்டு base by height. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம cos theta கண்டுபிடிப்போம். cos theta வந்துட்டு base by height. பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஹைட் ஸ்கொயர், அதாவது 9 minus 1 அதோட ரூட், இதுதான் வந்துட்டு பேஸ். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 root 2. ஸோ நம்ம காஸ் தீட்டா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், 2 root 2 by 3. ஸோ நம்ம சீக்கன் தீட்டா வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா, அப்பனா secant theta is equal to 3 by 2 root 2. அது ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பி. HCF ஃபிஃப்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா HCF வச்சு கேட்டிருக்காங்க. HCF 132 and 77, இதோட HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம மேனுவலாகவும் சால்வ் பண்ணலாம், பட் நம்ம வந்துட்டு இது ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் வழியாக பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 77 வந்துட்டு HCF கிடையாது, ஏன்னா அது ரெண்டுலையுமே டிவைட் ஆகும். HCF அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு காமனா இருக்கிற ஃபேக்டர், ஹையஸ்டா இருக்க காமன் ஃபேக்டர். 77 வந்துட்டு 77ஓட ஹை HCF தான், பட் 132ஓட ஃபேக்டர் 77 கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. இப்போ 22 வந்துட்டு 132வால டிவைட் ஆகும், பட் 77ஆல டிவைட் ஆகாது. ஸோ 22வும் ஆன்சருக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் 44 வந்துட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டு ரெண்டுத்துலயுமே டிவைட் ஆகாது.
ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது 11 தான். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். இது 132லையும் டிவைட் ஆகும், அதே மாதிரியே 77லையும் டிவைட் ஆகும். If the roots of the quadratic equation 4x square minus 5x plus k are real and equal, then the value of k. அதாவது ஒரு ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரியல் அப்படின்னா, ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா c தான் வந்துட்டு k, அதாவது k இஸ் ஈக்குவல் டு c. அப்ப b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 4 இன்டூ k. அப்ப நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25/16 is equal to k. ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். If probability of winning a game is p, the probability of losing the game is. Probability அப்படின்னா நம்ம பாசிபிள் அவுட்கம்ஸ் அதோட சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கும். அதாவது கவுண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதோட சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் தான் எப்பயுமே. ஸோ ஒரு கேம்ல வின்னிங் அதுக்கப்புறம் லூசிங் அது ரெண்டு தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த கேம் இஸ் பி. அப்போ லூசிங் த கேம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ பி ஆஃப் லூசிங் த கேம் பிளஸ் பி ஆஃப் வின்னிங் த கேம் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பி ஆஃப் லூசிங் த கேம் வந்துட்டு 1 மைனஸ் பி, 1 மைனஸ் பி. ஸோ ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் டி. The distance between the 2 points 2, -3 and -2, 3. So இதுக்கு வந்து ஒரு okay, eighth sum, the distance between the 2 points 2, -3 and -2, 3. இதோட டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. அப்புறம் மொத்தமா இதுக்கு ஒரு ரூட் எடுக்கணும், the whole root. so இதுபடி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். so x1 வந்து 2 minus of -2 வந்துட்டு 2 plus 2 the whole square plus y1 வந்துட்டு -3 and y2 வந்துட்டு வெறும் 3. so -3 -3 -6 the whole square. so இதுக்கு மொத்தமா ஒரு ரூட் வந்துட்டு எடுக்கணும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரூட் 52 வரும். ஸோ இந்த ரூட் 52 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2 ரூட் 13 அப்படின்னு எடுக்கலாம். இந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். For what value of theta? For what value of theta? Sin square theta plus sin theta plus cos square theta is equal to 2. So இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin square theta plus cos square theta plus sin theta is equal to 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு sin theta plus cos theta இது வந்துட்டு நம்ம 1 அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 1 plus sin theta is equal to 2. ஸோ sin theta is equal to 1. sin theta வந்துட்டு ஒரு வேல்யூக்கு மட்டும் தான் theta வந்துட்டு 1 இருக்கும், அதுதான் 90. ஸோ theta is equal to 90. ஆப்ஷன்ல இருக்கு ஆன்சர் சி. 10th sum. A card is drawn from a well shuffled deck of 52 playing cards. The probability that drawn card is a red queen. Okay, கார்ட்ல வந்துட்டு ரெண்டு கலர்ஸ் ஆஃப் த கார்டு இருக்கும், ஒன்னு ரெட் இன்னொன்னு பிளாக். ஸோ அதாவது ரெட்ல 2 குவீன் இருக்கும், பிளாக்ல 2 குவீன் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்துட்டு பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ப்ராபபிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பாசிபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா
பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்துட்டு நமக்கு 2 தான் இருக்கும். அதே மாதிரியே டோட்டல் அவுட்கம்ஸ் வந்துட்டு 56. ஸோ 1 and 26. ஸோ எப்படி பார்த்தோம்னா 1/26 தான் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி. 11. If a certain variable x divides a statistical data arranged in order into 2 equal parts, then the value of x is called. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், மீடியன். இது வந்துட்டு மீடியனோட டெஃபினிஷன் தான். Radius of a sphere is 7/2 centimeter. So r is equal to 7/2. The volume of the sphere, volume கேட்டிருக்காங்க. So volume வந்துட்டு 4 pi r cube. Sorry. Okay, 12th sum. So radius of the sphere is 7/2 centimeter. The volume of the sphere. So volume கொண்டு ஒரு ஃபார்ம், volume of the sphere கொண்டு ஃபார்முலா இருக்கு. அதாவது 4/3 pi r cube. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4/3 into 22/7 into r cube, அதாவது 7/2 into 7/2 into 7/2. ஸோ இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7 7 கேன்சல், இந்த 2 2வும் ஒரு 4ம் கேன்சல், 2 11 கேன்சல். ஸோ இதுபடி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 539/3 சென்டிமீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர். இது ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சி. The mean and the median of a statistical data are 21 and 23 respectively. The mode of the data. So இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா mode is equal to three median minus 2 mean. So இப்படி போட்டோம் அப்படின்னா 3 into 23 minus 2 into 21. So இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 27 தான் நமக்கு ஆன்சர். இது வந்துட்டு ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏ. 14. The height and the radius of a right circular cone are 24 cm and 7 cm respectively. The slant height of the cone. So slant height of the cone கொண்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒரு கோன் இருக்கு, அதுக்கு பேஸ், அதுக்கப்புறம் அது இருக்கு அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹைட் தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்ம பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஹெச் வந்துட்டு 24 கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் வந்துட்டு ஸோ 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 25 ஸ்கொயர் வந்துட்டு கிடைக்கும். அதாவது 625 வந்துட்டு கிடைக்கும். ஸோ 25 ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 25. ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி. 15. If one of the zeros of the quadratic polynomial alpha minus 1 x square plus alpha x plus 1 is minus 3, then the value of alpha is. So இப்போ இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஜீரோஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, நமக்கு -3 அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல எக்ஸ் இடத்துல -3 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஆல்ஃபா minus 1 into -3 ஸ்கொயர் பிளஸ் -3 into alpha plus 1 is equal to 0. இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு 9 alpha minus 9 plus minus 3 alpha plus 1 is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம -9 1 அங்க கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 6 alpha is equal to 8 அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிடைக்கும். ஸோ alpha is equal to 4/3. ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சி.
the diameter of a circle is of length 6 centimeter. If one end of the diameter is minus 4 0, the other end on the x-axis is. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ரஃப் மாடல் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ ஒன் எண்ட் வந்துட்டு minus 4,0. ஸோ டயாமீட்டர் வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ -4ல இருந்து நம்ம 6 யூனிட்ஸ் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2,0 அப்படின்ற பாயிண்ட்ல தான் இருப்போம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. The value of k for which the pair of the linear equations 5x plus 2y minus 7 is equal to 0 and 2x plus ky plus 1 is equal to 0 don't have a solution. So நல்லா வந்து don't have a solution. Don't have a solution அப்படின்னா a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. இதுதான் வந்துட்டு ஃபார்மட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். லைக் 5 by 2 is equal to 2 by k. இப்போ நம்ம கேட்கறது k தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா k is equal to 4 by 5 அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. Two dice are rolled together. The probability of getting a doublet. A doublet அப்படின்னா 1,1 இது ஒரு டப்லெட், 2,2 இது ஒரு டப்லெட், 3,3 இது ஒரு டப்லெட். ஸோ டைஸ்ல வந்துட்டு மொத்தமா 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6,6 வரைக்கும் அது இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா படி இப்போ மொத்தம் டப்லெட் வந்துட்டு 6 டப்லெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலா 2 டைஸ் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்துட்டு எப்பயுமே 6 ஸ்கொயர் தான். அதாவது 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ 36 பாசிபிள் அவுட்கம்ஸ்ல நம்ம வந்துட்டு 6 தான் வந்துட்டு எவ்வளோ, அதாவது ப்ராபபிலிட்டி வந்துட்டு டப்லெட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டப்லெட் வந்துட்டு இருக்கிறது 6 தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 by 36 அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 by 6 ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சி. 19th question. இது ஒரு assertion reason type question. If the PA and PB are tangents onto a circle with center O from an external point P, then the quadrilateral OAPB is a cyclic quadrilateral. So first இது ட்ரூவா அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். Tangent to radius இது வந்துட்டு ஆங்கிள் மேக் பண்றது வந்துட்டு 90 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் ஆங்கிள் மேக் பண்றது வந்துட்டு 90 டிகிரி. இது ரெண்டும் சப்ளிமெண்டரி. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு 180 டிகிரியா தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு மொத்த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த குவாட்ரிலேட்டரல் வந்துட்டு 360 டிகிரி. இது ரெண்டுமே ஆட் பண்ணி 180 வந்துருச்சு அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ணாலும் 180 வரும். ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டருக்கு எப்படி சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி விட்டு வரணும். ஸோ நமக்கு இது வருது. ஸோ அப்ப அசர்ஷன் கரெக்ட். இப்ப கீழே ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி தான். ஏன்னா சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் அப்படிங்கிறது தப்பு. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ 20th கொஸ்டின்ல இருக்கும் zeros of the polynomial px is equal to x square minus 3 and minus 1 and 3. The graph of the polynomial px is equal to x square minus 2x minus 3 intersects the x-axis at minus 1 0 and 3 0. ஃபர்ஸ்ட் இப்போ அசர்ஷன் கரெக்டான்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம இந்த அசர்ஷன் கரெக்டாக பார்க்கறதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் வந்துட்டு -1 அப்படின்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அதாவது -1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் -2 இன்டூ -1, அப்புறம் -3. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 - 3 is equal to 0. 0 வருது. அப்பனா எக்ஸ் வந்துட்டு -1 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. -1 வந்து ஒன் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்ப நம்ம 3 பார்க்கணும். f of 3 வந்துட்டு நம்ம x ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் -2 into 3 -3. ஸோ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா 9 - 6 -3 which is equal to 0. அப்பனா assertion true. இப்போ நம்ம ரீசன் ட்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the graph of the polynomial px x square minus 2x minus 3 intersect the x-axis at minus 1 0 and 3 0. ஸோ இந்த இடத்துல coefficient of x வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது a வந்துட்டு பாசிட்டிவ். ஸோ a பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அதோட கிராஃப் வந்துட்டு ஒரு கிரசன்ட் ஷேப் கிராஃப். பொதுவாகவே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு கிரசன்ட் ஷேப் கிராஃப் தான் இருக்கும். ஸோ இப்போ a பாசிட்டிவ் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம அசர்ஷன் வந்துட்டு கரெக்ட்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரீசன் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, the graph of the polynomial p x square minus 2x minus 3 intersect x axis at minus 1 0 and 3 0. ஸோ இது வந்துட்டு ட்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு a, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதோட கிராஃப் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். பொதுவாகவே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு கிரசன்ட் ஷேப்பான ஒரு கிராஃப் தான் இருக்கும். ஏ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். இல்ல ஏ நெகட்டிவ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த இடத்துல இது மைனஸ் 1 0வா தான் இருக்கணும். அதே மாதிரியே இந்த இடத்துல இது 3 0வா தான் இருக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் அப்படின்னா அப்ப கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ.